கொடுத்திருக்கிறார்கள். அதை உள்வாங்கிய நாம் அதை வாழ்வாக்குகிற பலனை தேவன் தாமே தர வேண்டும். எனவே நம்மை நோக்கி வந்திருக்கிற தெய்வத்தை நோக்கி நிலையான புகழுக்கு ஒரு ஆராதிப்போமா? நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளுக்கு. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளுக்கு. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளுக்கு. இந்த பாடலோடு இன்னைக்கு நம்மை புகழ்வோம். உம்முடைய எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு ஆண்டவரே. உம் அருகில் எப்போதும் நித்திய பேரன்பு உண்டு ஆண்டவரே. நிறைவான மகிழ்ச்சி நீர்தான் ஆண்டவரே. நித்திய பேரின்பமும் நீர்தான் என்று கூறி இந்த பாடலோடு இன்னைக்கு நம்மை புகழ்வோம். இந்த பரிசுத்த பிரசன்னம் நம்மளுக்குள்ளாய் கடந்து வர வேண்டும். பலன் தருகிறவர் அவர், ஆற்றல் தருகிறவர் அவர், கிருபையினால் மூடிக்கொள்கிறவர் அவர். தனது பிள்ளைகள் அவரை நோக்கி வரும் பொழுது ஒரு பொழுதும் அவர் கைவிடுவதில்லை. நன்றி இயேசுவே. அப்படியே ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்கிறேன். முன்னே நிறைவான மகிழ்ச்சி உண்டு ஆண்டவரே. மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு உன் சமூகத்திற்குள்ளாய் நான் கடந்து வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னை ஆசீர்வதிக்க, என்னை காக்கும் இறைவன் நீ விட மடக்கில் போகிறேன் ஆண்டவரே. என்னை ஆளும் தலைவரும் நீர் தான் ஆண்டவரே. உண்மையின்றி ஆசை வேறு இல்லை ஆண்டவரே என்று கூறி ஆராதனை நோக்கே பாடுவோமா? உன்னி எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. உன்னி எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே, எப்போதும் நித்திய
சொல்லுவீங்களா? நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம். இருப்பதா
குறித்து நான் கவலைப்பட போவதற்கு அதிசயிக்க மாற்றத்தாக பரிசுத்தமாக அனைவரும் எழுந்து நின்று இறைவனை ஆராதித்து நமது எழுந்ததற்கு நம் ஆண்டவர் நற்கருணையின் ஆண்டவர் நலமழைக்கும் கடவுள். வா என் மகளே, வா என் மகளே என்று சொல். இரு கரங்களை விரித்து சிறுவையிலே ஆணிகள் அறைபட உயிர் கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்ட தேவன், உன்னத தேவன், நற்கருணையின் ஆண்டவராய் நலம் அளிப்பவராய் இதோ நம்முடைய ஊழ கண்களுக்கு புலப்படும் வண்ணமாய் வீட்டிற்கான அந்த ஆண்டவரை உற்று நோக்குவோம். நம் கண்களை திறந்து பார்ப்போம். நமக்காக எழுந்தருளி இருக்கிற அந்த இறைவனை இதோ இந்த நேரத்தில் இந்த பாடலோடு சேர்த்து நாம் உள்ள மகிழ்ந்து உணர்வோடு நன்றி செலுத்தி எல்லாவற்றுக்கும் இறப்புக்கும் இழப்புக்கும் எல்லாவற்றுக்கும் சேர்த்து நன்றி சொல்லி எல்லாம் நீ கொடுத்தது என்று சொல்லி அந்த இறைவனை நன்றி சொல்லி ஆராதித்து துதித்து வணங்கி மகிழ்ச்சி அவரை போற்றி புகழ்வோடு பாடுபடியாக எல்லாரும் எழுந்துட்டு உற்சாகமா பாட தொடர்ந்து பாடிட்டே எல்லாரும் வாய் திறந்து பாடணும். யாரும் பாடாம இருக்கவே கூடாது. அதே நேரத்தில் ஒவ்வொரு வளர்ச்சாலும் கேட்கப்படுகிறது, ஒவ்வொரு வளர்ச்சாலும் கேட்க இருக்கிறாங்க. தயவுசெய்து ஒவ்வொருவராக சேர்ந்து ஒவ்வொரு வளர்ச்சாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் உங்களை அப்போது கேட்டுக்கொள்கிறோம். அன்பு தேவனை நோக்கி நான் அன்பு கூறுகிறேன் ஆண்டவரே, உன்னை ஆராதிப்பேன் ஆண்டவரே, முழு பலத்தோடு உன்னை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் தெரிந்த பாடல் உற்சாகமாய் தன்னை அன்பு கூறுவேன் அதிகமாக ஆண்டவரே. வீட்டோட சேர்ந்து அதிகம் எல்லாம் நமக்காய் இருக்கின்றவர், நமக்காய் உதவிட வருகின்றவர். என் சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். மகளே மகளே என்று சொல்லி நம்மை தூக்கி கரப்பிடித்து வழிநடத்துகிற தேவன், உதவிட தயாராக இருக்கின்ற தேவன், உண்மையின் தேவனாய் இருக்கின்றவர், உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர், உன்னை காப்பேன் என்று சொன்னவர், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அந்த கடவுள் மோடி இருக்கிறாரே, அந்த கடவுள் நமக்கு தன் அன்பை காட்டும் கடவுளாய், தன் அன்பை முழுமையாக கொடுத்த கடவுளாய் இருக்கிறது. அந்த இறைவனை ஆராதிப்போமா, புகழ்வோமா, அவரை மாற்றி கொடுத்துவோமா?
இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. நம்மை கண்டுகொண்ட தேவனா, நம்மை காண்கின்ற தேவனா, நம்மை காக்கின்ற தேவனா, உடனிருக்கின்ற தேவனா. மகளே மகளே, என் தேவ பிள்ளைகளே, கோழி தன் குஞ்சுகளை அரவணைத்துக் கொள்வது போல நான் உங்களை அரவணைத்துக் கொள்வேன். விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லையா? வாங்க பாருங்கள் என்று சொல்லி அழைத்தேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் பாருங்கள் என்று சொல்லி நம்மை எல்லாம் கண்டுகொண்ட தேவனாய் இருக்கின்றவர், கண்டுகொண்ட தேவனாய் நம்மை காண்கின்ற தேவனாய் நம்மை வழிநடத்துகின்ற தேவனாய் இருக்கின்ற அந்த ஆண்டவரை புகழ்வோமா? அந்த ஆண்டவரை புகழ்வோமா? என்னை கண்டீரே நன்றியையா. என்னை கண்டீரே நன்றியையா. ஒரு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், ஒரு கரத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை கரங்கள் வைக்கிறோம். ஆராதனை ஆராதனை செய்யா. ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் அதிகமாய். சுகம் தந்த தேவன் நம் பிடிகளை எல்லாம் தாங்கிக் கொண்ட தேவன். அவர் தம் உடலை பட்ட காயங்களால் நம்மை குணமாக்கிய தேவன். சுகம் தருகிறார், வாழ்வு கொடுக்கிறார், ஆற்றல் அளிக்கிறார், வல்லமை தருகிறார், உன் நோய் நொடிகளை போக்குகிறார், அசுத்த ஆவிகளை பிடிகளிலிருந்து உன்னை விடுவிக்கிறார், பாவ தலையிலிருந்து உன்னை மன்னித்து விடுதலை அளிக்கிறார். வா 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 என் மகளே என்று சொல்லி அழைக்கிறார். வா வா என் மகளே என்று சொல்லி அழைக்கிறார். அப்படியான தேவன் அவர், சுகம் தந்த தேவன் அவர், ஆற்றல் தந்த தேவன் அவர், வாழ்வு கொடுத்த தேவன் அவர், இரக்கம் காட்டிய தேவன் அவர். புகழ்வோமா? அவரை பாடி புகழ்வோமா? அவரை மாட்சி கொடுத்துவோம், மாட்சி கொடுத்துவோமாக. இன்னும்
ஆண்டவரே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆழமா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நல்ல கரங்களை உயர்த்தி நம் மத்தியிலே நமக்காக எழுந்தருளி இருக்கிற இந்த இறைவனை புகழ்வோமாக. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே போற்றி, தெய்வமே போற்றி, இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, இயேசுவே போற்றி, தெய்வமே போற்றி, ஆண்டவரே போற்றி, இயேசுவே போற்றி. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு காப்பவர், இயேசு சுகம் தருபவர், இயேசு ஆசீர்வதிப்பவர், இயேசு அன்பு செய்பவர், இயேசு அதிசயம் செய்பவர், காப்பவரே, ஆண்டவரே, நல்லவரே, நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹalleluya, 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 ஹalleluya. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆட்சிப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அன்பு குருவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆழமா. அன்பு குருவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஹalleluya, 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 ஹalleluya. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. அனைவருக்கும் அமர்ந்து கொள்வோம், அனைவருக்கும் அமர்ந்து கொள்வோம். ஒரு சிறிய சிந்தனை. நாம் குணமடைக்கும் சுப வழிபாட்டிற்கு கடந்து செல்ல இருக்கிறோம். உண்மையுள்ள உயிருள்ள கட்டவர் சாவை வென்று வெற்றி வீரரா. சாவை உன் கொடுக்கு எங்கே, சாவை உன் வெற்றி எங்கே என்று சொல்லி சாவை வென்று வெற்றி வீரராய் உயிர் தெழுந்த உயிருள்ள உண்மை கடவுள் நற்கருணை வடிவிட நலமளிப்பவரா, வாழ்வு கொடுப்பவரா, கொடுப்பவராய் என்ன கொடுத்தவராய் நமக்காக உயிர் கொடுத்த தேவனா இதோ நம்முடைய ஊனக்கண்களுக்கு புலப்படுவனமாய் விட்டிருக்கிறார். அந்த இறைவனுடைய பிரசன்னத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அந்த இறைவனுடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த இறை பிரசன்னம் நம்மை முழுமையாக ஆட்கொள்கிறது. மத்திய ரட்சிகை 18ஆம் அதிகாரம் 18 தொடங்கி அழகாக சொல்லுவார். எங்கே இருவர் மூவர் கூடி செபிக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அவர் கூடி செபிக்கின்ற இங்கே நம் மத்தியிலே ஆண்டவர் இதோ வீற்றிருக்கிறார், இதோ வீற்றிருக்கிறார். தொடர்ந்து சொல்லுவார், இருவர் மூவர் கருத்துருமித்து ஜெபித்தார் அவங்கள் ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கு அப்படியே கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஆனா நாம் கருத்து உரிமைத்து ஜெபிக்க இருக்கிறோம், கருத்து உரிமைத்து ஜெபிக்க இருக்கிறோம். எப்படியாக ஜெபிக்க இருக்கிறோம்? ஆண்டவரே எங்கள் பாவங்களை போக்கு,
ஆண்டவரே எங்களுக்கு பாவ விடுதலை தாரும். ஆண்டவரே உமது இரக்கத்தால் எங்களை நிரப்பும். எங்களுக்கு மன்னிப்பு தாரும், உமது ஆற்றலை தாரும். நோய் நொடிகளிலிருந்து பிரச்சனைகள் இருந்து எல்லாவற்றையும் கடந்து அத்தனையிலிருந்து விடுதலை. அப்படி பல்வேறு நிலைகளில் நாம ஜெபிக்க இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, உன்னால ஒரு சிறிய சிந்தனை என்ன வேணும்? இப்ப அடுத்ததாக கடந்து செல்லக்கூடிய அந்த நிகழ்வு குணமளிக்கும் வழிபாட்டுக்கு செல்ல போறோம் அப்படின்னா அந்த ஒரு 20 நிமிடங்கள் எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறதா முக்கியம். எப்படி ஜெபிக்கணும், என்ன ஜெபிக்கணுங்கிறத எப்படி ஜெபிக்கணும். இந்த பாட்டு கூட இருக்கு, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத்தாரும். வேத வசனம் புரிந்து கொள்ளணும், விளக்கங்களை அறிந்து கொள்ளணும். கேட்டிருக்கீங்களா இல்லையா அந்த பாட்டு? அருமையான பாட்டு. அப்படி எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும், என்ன கேட்கணும் அப்படிங்கிறது முக்கியம். என்ன கேட்கணும் அப்படிங்கிறது முக்கியம். சரிங்களா? அதற்கு தான் சொல்ல போறேன். 3 தான் முக்கியம். 3 தான் முக்கியம் வாழ்க்கையில. 1 இறை நம்பிக்கை. 2வது இறை சித்தம். 3வது இறைவனி இரக்கம். அது ஆசீர்வாதம், அது மன்னிப்பு, அதுதான் வேறு. சரிங்களா? மத்திய எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம். 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா தெரியும். நூற்றுவ தலைவன் ஆட்களை அனுப்பி இயேசுவை கூட்டிட்டு வர சொல்லுவாரு. அப்படி சொல்லுகின்ற வழியில அவரும் வருவார். அவரும் வந்துட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுவாரு, நீ என் இல்லத்துக்கு வர நான் தகுதியற்றவனே. சொல்லுவாங்களா இல்லை? கேட்டிருக்கீங்களா? நிறைய நேரம் வாசிக்க கேட்டிருப்போம். நீர் என் இல்லத்திற்கு வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும் என் பையன். மத்திய நற்செய்தியில பையன், லூக்கா நற்செய்தியில ஊழியன். வித்தியாசம் இருக்கு. நற்செய்தி எழுதக்கூடியவர்கள் அவரவர் சூழ்நிலை அவரவர் கேட்டு அறிந்து போல. ஏன்னா இயேசு வாழும்போது யாருமே எழுதல, இயேசு இறந்த பிறகுதான் எழுதுறாங்க. இதெல்லாம் 65:7 எழுதப்பட்டது. இயேசு இறந்து 40 வருடங்கள் கழித்தது. அவர்கள் செவி வழியாக கேட்ட செய்திதான். அதனாலதான் மத்திய நற்செய்தியாக பதிவிடும் போது பையன், நூற்றுவ தலைவனின் பையன் என்று சொல்லுகிறார். லூக்கா நற்செய்தியில் அவர் சொல்லும் போது ஊழியன் என்று சொல்கிறார். ஊழியனுக்கும் பையனுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? வேலைக்காரனுக்கும் சொந்த மகனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? இருக்கா இல்லையா? அப்படிதான் அதான் படிக்கிறது, அதான் விவலியம் வாசிக்கிறது. அப்படிதான் வாசித்தால் தான் புரிந்து அதனுடைய மாற்றங்களை, ஏற்றங்களை, அதனுடைய வித்தியாசங்கள் எல்லாம் பார்த்தா தான் புரிதல் ஏற்படும், இறை அனுபவம் பெற முடியும். அப்ப சொல்லும்போது அவர் சொல்லுவார், நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். ஒருவனை பார்த்து வானா வர்றான், இன்னொருவனை பார்த்து போறான், அதை செய்க என்றால் செய்கிறான். அப்படிலாம் சொல்லிட்டு சொல்வார், என் இடத்திற்கு நீ வர நான் தகுதியற்றவன். ஆக ஒரு வார்த்தை சொல்லும். இதை எங்கே கேட்ட மாதிரி இருக்கு? எங்க கேட்கிறீங்க? திருப்பலியில இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர், இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றீங்க? இது யாருடைய விசுவாசம்? அந்த 100 தலைவன் வெளிப்படுத்திய விசுவாசம் விவிலியத்துல இருக்கிறது. ஆக நிறைய பேர் இன்னைக்கு நம்முடைய திருப்பலியில் கூட the Eucharist celebrate கல்வாரி பழி, அது ஆண்டவர் இயேசு நமக்கு கல்வாரியிலே சிலுவையிலே கொடுத்த தியாக பழி, அதைத்தான் நாம் கொண்டாடிட்டு இருக்கிறோம். அந்த இறுதி உணவுல அவர் நினைவாக வெட்டிச்சுங்கள், என் நினைவாய் செய்யுங்கள் என்று சொன்னது அர்த்தம் மிக அருமையானது. அதுவும் விவிலியத்தில் இருக்குது. அப்போ விவிலியத்தின் அடிப்படையில தான் ஜெபமே வந்திருக்கு. நான் பாவ மன்னிப்பு பத்தி சொன்னேன். நான் நிறைய பேசுவேன், நிறைய பேசுவேன், வந்து டைம் தான் பார்த்தேன். பாவ மன்னிப்பு பத்தி பேசுவேன், புது பாவ மன்னிப்பு சொன்னேன் திருப்பலியில. அதே திருப்பலியில ஒரு குருவானவர் 6 முறை பாவ மன்னிப்பு கேட்கிறார். அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது.
ஒரு திருப்பலியில மட்டும் திருப்பலி தொடங்கி திருப்பலி முடிவதற்குள்ள ஒரு குருவானவர் தன் குற்ற நிலை உணர்ந்த fragile being என்று சொல்லுவாங்க. அப்படின்னா பலவீனம், தவறு இழைக்கக்கூடியவன் தான் மனிதன் என்ற அந்த தவறு இழைக்கக்கூடிய தன் தாழ்நிலை உணர்ந்து ஒரு குருவானவர் திருப்பலியில ஒரு முறை, 2 முறை, 3 முறை அல்ல 6 முறை மன்னிப்பு கேட்கிறார். நான் அதை சொல்லணும்னா நம்ம போயிட்டே இருக்கும். அதான் வேணும். என்னடா கேட்கும் உங்க வகைசாமி என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. எப்பெல்லாம் சாமி நீங்க மன்னிப்பு கேட்கிறீங்க பூஜையை கேட்குது ஒவ்வொரு விட்டுட்டு போயிடுறேன். சரிங்களா? நம்ம பொது மன்னிப்பு பேசணும். அதை திருப்பலி அப்ப திருப்பலி இதெல்லாம் அப்படியே அமைந்திருக்கிறது. விவிலியத்தின் அடிப்படையில் அந்த 100 தலைவர். ஆக அப்படி சொன்ன 100 தலைவருக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன? ஆக திருப்பலியில ஒவ்வொரு முறையும் இனிமேல சொல்லும் போது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த விசுவாசம் எப்படி வருவாங்க? ஆண்டவர் இயேசு 100 தலைவரை நோக்கி சொல்லுவாரு, வார்த்தைகள் இஸ்ரவேல் மக்களிடையே இத்தகைய விசுவாசத்தை ஒருபோதும் யாரிடமும் நான் கண்டதே இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அற்புதமான வார்த்தை. இஸ்ரவேல் என்ற ஒரு குலம், இஸ்ரவேல் என்ற ஒரு இனம், அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அழைக்கப்பட்ட மக்கள், இறைவனின் வாஞ்சைக்குரியவர்கள் என்றெல்லாம் சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் என்று சொல்லி அவர்களுக்காகவே நான் வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் அந்த ஒரு இனம். அப்படிப்பட்ட ஒரு தமிழை இந்தியாவில் வர, அமெரிக்காவில் வரலாம், ஆப்பிரிக்காவில் வரலாம், ஆஸ்திரேலியாவில் வரலாம், எங்களுக்கு வரலாம், தமிழ்நாட்டில் இருக்கலாம், இலங்கையில் இருக்கலாம், எல்லா இடத்துல இருக்கிறோம். அது தமிழ் இனம் ஒரு இனத்துக்கு இருக்குன்னா அவர்களிடையே சொல்லக்கூடிய இஸ்ரேல் மக்களிடையே ஒரு வார்த்தை, இஸ்ரேல் மக்களிடையே இத்தகைய நம்பிக்கையை, அடுத்த வார்த்தை இத்தகைய நம்பிக்கையை 100 தலைவன் வெளிப்படுத்தியது மூலம் உள்ள நம்பிக்கையை யாரிடமும் அடுத்த வார்த்தை ஒருபோதும் கண்டதே இல்லை. 4 வார்த்தை, ஆழமான வார்த்தை. அப்படிப்பட்ட விசுவாசம், நம்பிக்கை. நிறைய சொல்லிட்டே போகலாம். சரிங்களா? இன்னொன்னு சொல்லிடுறேன் நம்பிக்கைக்கு. மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம், கனானிய பெண் வருவாள். இயேசுட்ட நலம் கேட்டு வருவாள், அவளுக்காக நலம் கேட்டு வருவாள். அப்ப ஆண்டவர் சொல்ற வார்த்தை பாத்தீங்கன்னா, அப்ப அட்டி மூஞ்சில அட்டி அப்படியே சப்புன்னு அரைஞ்ச மாதிரி இருக்கும் அந்த வார்த்தை. பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்களுக்கு போடுவது சரியா? கேட்டுப்பாரு. ஞாபகம் இருக்கா? இந்த வார்த்தை கேட்டவனே தெரியும் இல்லையா? கேட்பாரு. அவன் சொல்லுவா, நான் எனக்கு இந்த இஸ்ரேல் குணத்தை சார்ந்தவள் அல்ல, அழைக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இனத்தை அல்ல, இது புற இனம், வெளி பேகன்ஸ், ஆங்கிலத்தில் பேகன்ஸ் என்று சொல்லக்கூடியது. உடனே சொல்றாரு, இஸ்ரேல் மக்களுக்கு தான் நான் வந்தேன், அவங்களுக்கு தான் நான் நல்லது செய்யணும், நீனும் அழைக்கப்பட்ட இஸ்ரேல் குணத்தை தேர்ந்தெடுக்கப்பட்டவள் இல்ல, நீ நிக்கிற நாய் சொல்றாரு. ஆக பிள்ளைகளுக்கு உரியவன, பிள்ளைகளுக்கு இஸ்ரேல் மக்களையும் இவளை நாய் என்றும் சொல்கிறார், நாய்களுக்கு போடுவது சரியாக. அவ உடனே ஆம் ஐயா. பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும், நாம சொல்ற வார்த்தை மாத்தி சொல்ல மாட்டா, அப்படி இருக்கும். ஆம் ஐயா சொல்லிட்டு மேசையில் இருந்து விழும் சிறு துண்டையும் என்ன சொல்றாங்க, அந்த நாய்கள் தின்னுமே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாய்கள் அவளும் சொல்றா, ஆமையான்னு சொல்லும் போதே நாய் சொல்லிட்டா. அடுத்து சொல்லும் போது மேசைகள் இருந்து விழும் சிறு துண்டையும் அந்த நாய் தின்னுமே அப்படின்னு சொல்லும் போதுதான் இயேசு சொல்லக்கூடிய வார்த்தை அழகா இருக்கும். அம்மா உன் நம்பிக்கை பெரிது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சூப்பர். அம்மா உன் நம்பிக்கை பெரிது அப்படின்னு சொல்றாங்க. அழகா சொல்லி முடிச்சு சூப்பரா. இன்னும் இருக்குது நிறைய. மார்க் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை கரெக்டா படிக்க பார்க்கலாம். 23வது வசனம் என்ன சொல்லும் அப்படின்னா, நம்புகிறவர்களுக்கு எல்லாம் நிகழும் அப்படின்னு சொல்லுது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அது ஒரு உவமை, அது ஒரு அதிசயம். சீடர்களால் செய்ய முடியல, சீடர்களால் செய்ய முடியாத பட்சத்துல இயேசுவிடம் உன்னுடைய சீடர்கிட்ட போய் கேட்டோம்யா, முடியல, ஒன்னால முடியுமாயா? இயலுமானால் செய்ய அப்படின்பா. இயலுமானால் அப்படிம்பாங்க. உன் சீடர்கிட்ட போய் கேட்டோம், முடியல, பேய் விரட்ட சொல்லி கேட்டுப்பாங்க, முடியல, இயலுமானால் நீ செய்யா அப்படின்னு இயேசு இருப்பாங்க. இயேசு கடிந்து கொள்வார். அடப்பாவிகளா,
என்னையாடா பார்த்து இப்படி சொல்றீங்க, ஏழுமானாலும் வந்து கேட்குறீங்களாடா, உங்களிடையே நடந்த அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் நீங்க பார்க்காமடா போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஏன் இப்படிப்பட்ட நம்பிக்கை குன்றியவர்களாக இருக்கிறீங்க அப்படிலாம் சொல்லி கடிந்து பேசி சொல்லுவாரு. 23:9-23 சொல்லுவாரு, நம்புகிறவர்களுக்கு எல்லாம் நிகழும். யாரை நம்புவர்களுக்கு? இந்த ஆண்டவரை, இயேசுவை, உனக்காக எனக்காக சிலுவையில் அறையுள்ள இயேசுவை, நற்கருணையிலே நலமளிக்கின்ற தேவனாய், உயிருள்ள கடவுளாய், உண்மை கடவுளாய் வீட்டிருக்கின்ற இவரை நம்பும் உனக்கு நல்லதே நடக்கும். நம்புகிறவர்களுக்கு எல்லாம் நிகழும். நான் இதைத்தான் சொல்லிக் கொடுப்பேன், மந்திரமாவே சொல்லிக் கொடுப்பேன். எப்படி சொல்லுவேன் இந்த வார்த்தையை? அப்படியே நம்முடைய வார்த்தையாக்கணும். நம்முடைய வார்த்தையாக்குன்னா, இயேசுவை நம்பும் எனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். சில பேரெல்லாம் பைபிள் அந்த இடத்துல எழுதி வச்சுக்கிறது, நம்புகிறவர்களுக்கு எல்லாம் நடக்கும் அப்படின்னு மொட்டையா சொல்லாம அந்த இடத்துல ஓவர் ரைட் பண்ணி எழுதி வச்சுக்கிறது. நல்லா எழுதி வச்சு, எப்படி? இயேசுவை நம்பும் எனக்கு நல்லதே நடக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எங்க ஒருமுறை சொல்லுங்க பாப்போம். இயேசுவை நம்பும் எனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். நிறைய பேர் சொல்ல மாட்டேங்க, ஐயோ அவங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை இல்லை. அதான் நம்பிக்கை இல்லை. என்ன நடந்துச்சு இப்போ அப்படின்னு அதனால நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி, பரவாயில்ல, சொல்லுவீங்க, சொல்றீங்க. இரண்டாவதாக நிறைய பேர் நிறைய நேரம். இரண்டாவதாக சித்தம், கடவுளின் சித்தம். லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம். லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம். தொழுநோய். தொழுநோய்னா கொடூரமான நோய். புண்ணு, சீலெல்லாம் அடி அடி சரம்லாம் ஊத்து, புழு வளரும். சில பேர் அந்த பெரிய வளர்ந்து யாராவது கால்பட நோயெல்லாம் பார்த்துருக்கீங்க. கால்படான ஒரு நோய் தான் சேத்து புண்ணு நோய் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. மக்கள் இருக்கு. இந்த சில பேர் ஹாஸ்பிட்டல் படிச்சவங்க தெரியும், தொழில் சரங்கெல்லாம் அப்படின்னா அப்படி சொல்லணும். எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பான் அந்த நோயிலிருந்து அவன் விடுதலை பெற வேண்டும், குணம் பெற வேண்டும் சொல்லியிருப்பாங்க. ஆனா போயிட்டு ஆண்டவரே, கேட்கக்கூடிய வார்த்தை அப்படி இருக்கும். ஆண்டவரே, நீர் விரும்பினால் என் நோயை நீக்க உம்மால் முடியும் கூடும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்றான்? ஆண்டவரே, நீர் விரும்பினால் என் நோயை நீக்க உம்மால் கூடும். ஆண்டவர் அப்படியே மனதுருகி, அப்படியே இரக்கமான உருவான கடவுளா, நான் விரும்புகிறேன் உன் நோய் நீங்கட்டும் அப்படின்னு ஆசிரியப்பாரு. தொழுநோய் முற்றிலும் குணமானது. ஆக அங்கே அவன் விருப்பம் அல்ல, அவன் விரும்புவதை கேட்கவில்லை, அவனுக்கு என்ன வேண்டும் சொல்லவில்லை. இதுதான் எனக்கு வேறக்கூடிய கேட்கல. உன் விருப்பம் என்ன? எனக்கு நோய், இந்த தொழுநோய் நீங்களா சுகமாகி நான் நல்ல மனுஷனா இருக்கிறது. ஐயா, அது உன் சித்தமா இருந்தா, உன் திருமணமா இருந்தா, அது உன்னுடைய திட்டத்துல, மீட்பு திட்டத்துல இருந்தா, அது உன் பெயருக்கு சான்றாக அமையும், அது உண்மை மாட்சிப்படுத்தும் அப்படின்னா எனக்கு இந்த நோய் போடும். இல்லன்னா வேணாம், இல்லன்னா வேணாம். நான் உண்மையோடவே தெரியறேன். ஏன்னா என் பாவம் என்னை அடைவிலாக்கி இருக்கிறது. என் பாவத்தின் வழித்துதான் இந்த நோய். நான் இருந்துட்டு போறேன். ஆனால் உமது சித்தம் என்றால் அது இறைவனின் திட்டமும் இறைவனின் சித்தமுமாக இறைவனின் விருப்பமாகவும் இருந்தார். அது நிறைவேற்ற சொல்லி இறைவனுடைய சித்தத்தை தேடுகிறார். இன்னொரு மிகப்பெரிய உதாரணம் இருக்கு. யாராவது லேசா சொல்லுவீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நீங்களா நல்லா பேசிட்டு இருக்கீங்க, நல்ல ரியாக்ஷன் கொடுக்குற, ரொம்ப சந்தோஷமா இருக்கவங்களதான் பாக்குறேன். நல்லா பதில் சொல்றீங்க, நல்லா சிரிச்ச முகமா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கு. இது எங்கேயாவது ஒரு இடத்துல லேசா எங்க சித்தம் 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 கெஸ்தபடி தோட்டத்துல இயேசு சொல்லுவார் அருமையா, ஆண்டவரே, இந்த துன்ப களம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என் விருப்பம் அல்ல உம் விருப்பம் நிறைவேறட்டும் சொல்லுவார்.
ஆண்டவர் மிகப்பெரிய கடவுளின் திட்டத்தை, கடவுளின் விருப்பத்தை, கடவுளின் சித்தத்தை நிறைவேற்றுவது. கடவுளின் சித்தத்தை நிறைவேற்றுவது என்று உயிரை கொண்டு என்ன அவமானம், என்ன அவமானம். ஓகே, மூன்றாவது என்ன வேணும் சொன்னேன்? மூன்றாவது என்ன வேணும் சொன்னேன்? ஐயோ மறந்து வச்சு சொன்னேன். யாராவது ஒரு இரக்கம். வெரி குட், சூப்பர், பிரைஸ் தி லார்ட். அழகா சொன்னார் சகோதரர், மிக அருமையாக சொன்னார். இரக்கம், கடவுளின் இரக்கம், கடவுளின் இரக்கம். மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 23ஆம் அதிகாரம். குருடர்கள் இயேசு வழியா வரான், அந்த வழியா வரான், அந்த வழியா வரான்னு சொல்றேன். என்ன? ஆண்டவரே, தாவீதின் மகனே, எங்கள் மீது இரங்கும், இரக்கம் காட்டும் என்று கத்துவாங்க. அதற்காக ஆனா என்ன செய்யலாம்? மீண்டும் உறக்க கத்துறான். ரெண்டு இடத்துலயும் அதே தான் இருக்கும். 9ஆம் அதிகாரத்துல 23ஆம் அதிகாரத்துல அது சக்கேயு மரத்து மேல ஏறி உட்கார்ந்து ஆண்டவர் அந்த வழியே வர்றான்னு பார்க்கறதுக்கு உட்கார்ந்துருப்பான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இறங்கி வா. என்ன சொல்றாரு? இறங்கி வா சொல்லிட்டு என்ன சொல்றாரு? இன்று உன் வீட்டிற்கு மீட்பு கிடைத்தது, உன் வீட்டில் நான் உணவு வர வேண்டும் வா. இறைவனின் இரக்கத்தை தேடுகிறார். ரத்தம் போக்கினால் வருந்திய பெண்மணி யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரத்தில் எப்படி ஆடையை தொட்டால் போதும் கடவுளின் இரக்கம் வெளிப்படுது. அவர் ஆடையை தொடுறாரு. கடவுள் இயேசு நிற்கிறாரு. என் ஆடையை தொட்டது யாரும் நிற்கிறார். ஏன்னா அவருடைய இரக்கம், அருள் அவரை இட்டு செல்வதை பார்க்கிறார். அந்த இரக்கம், இறைவனின் இரக்கத்தை தேடுறது. அதான் நம்ம கடைசியில் பார்த்தது போல அந்த துப்புரவுல நம்ம பார்த்தோம். என்ன துப்புரவு? கடைசியா என்ன பார்த்தோம்? கடைசியா தீமையை விட்டு விடுறதுன்னு பார்த்தோமா? அதுக்கு முன்னால படையின கழித்தது பார்த்தோம். நான் தான் சொல்லுறது, நான் தான் மறந்து சொல்லிட்டேன். நீங்க மறக்க சொல்றீங்களே, எல்லாத்தையும் மறந்துட்டோம் பார்த்தீங்க. பாவத்தை அறிக்கையிடுதல் ஒண்ணு பார்த்தோமா? 5ஆவதா பார்த்தோம், பாவத்தை அறிக்கையிடுதல். அதுக்கு என்ன சொன்னேன்? நீதிமொழிகள் 28ஆவது புத்தகம் 28ஆவது அதிகாரம் 13ஆவது வசனம் சொன்னேன். என்னது? எவன் தன் குற்ற பழிகளை மூடி மறைக்கிறானோ அவன் கடவுளின் இரக்கத்தை தரமாட்டான், இரக்கத்தை விடமாட்டான். மாறாக ஒப்பு கொடுத்து விட்டு விடுகிறவன் கடவுளின் இரக்கத்தை பெறுவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களா? இரக்கம், கடவுளின் இரக்கமாக இதெல்லாம் நல்லவன். இப்ப நீங்க நல்ல பாவம் அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்து அப்படிலாம் வந்தீங்கன்னா தான் எல்லாம் கிடைக்கும். சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு தாய்ப்போட நாம் அனைவரும் கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த குணமளிக்கும் ஜெப வழிபாட்டில் எந்த ஒரு பராக்குக்கும் இடம் இருக்கக்கூடாது, எந்த ஒரு சிந்தனையும் இருக்கக்கூடாது. ஆண்டவரை மட்டும் தான் கண்முனை நிறுத்தணும். ஆண்டவரை மட்டும் கண்முனை நிறுத்தினா கண்ணை திறந்து நல்லா இந்த நிறுத்தனை ஆண்டவரை பாருங்க. இல்லையா கண்ணை மூடி இருக்க மூடிக்கிட்டு செபிங்க. உங்களுடைய இரு கரங்கள் இப்படியே புதித்திருக்கும், இதயத்துல புதித்திருச்சு. அந்த செயலை மாற்ற போயிடக்கூடாது. தலையை சொல்லிக்கிறது எதுவும் பண்ணக்கூடாது. அப்படியே ஃபுல் அட்டென்ஷன் இருக்கணும். நேரம் அதிகமாக 10 நிமிஷம் வச்சுக்கலாம். நீங்க ஒரு பாடல் பாடிக்கிட்டே இருக்கணும், நான் சுபிக்கிட்டே இருக்கணும், அது ஓடிக்கிட்டே இருக்கணும். சைமல்டேனியஸா போயிட்டே இருக்கும். எல்லாரும் எழுதுங்க பாப்போம், எல்லாரும் எழுதுங்க. எல்லார் வாயிலும் இருக்க வேண்டியது இயேசு என்னும் நாமம். என்ன இருக்கணும்? இயேசு என்னும் நாமம். முடிந்தா அவங்களோட சேர்த்து பாட வேண்டியது. இல்லன்னா நான் சொல்ற யாரும் திரும்பி என் பின்னாலேயே சொல்லிட்டு வந்து கேட்கறது ஒரு சொல்லு 4 சொல்லு கேட்கறேன் பரவாயில்ல, நான் கதிரை கிடப்பேன். கேட்கிற வார்த்தையாவது சொல்லிட்டு இருக்கணும். இல்லைன்னா நன்றி தகுதி மகனை ஆண்டவர் எதுவும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இங்க பாடல் பாடிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பாடல் பாடுறீங்க? சுகம் தர வேண்டும். ஓகே, சுகம் தர வேண்டும். அவங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க மயில பாடிக்கிட்டே இருப்பாங்க, நான் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படியே ஒரு அற்புதமான நேரம். ஆவியானுடைய வல்லமை முழுமையாய் நம்மை ஆட்கொள்ளப்பட்ட நேரம். அப்படியே எல்லாரும் தயாராக, எல்லாரும் எங்கிருந்தாலும் இப்ப ஆலயத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு வாங்க.
ஆண்டவர் இயேசு நம் கண்முன்னால் வீற்றிருக்கிறார் என்ற உணர்வுக்கு வாங்க. அந்த ஆண்டவரை கண்களை திறந்து உற்று நோக்கி பாருங்க. அந்த கர்த்தருடைய ஆண்டவரை உற்று நோக்கி பாருங்க. உங்களுடைய கண்களை எங்கேயும் பாருங்க. அந்த ஆண்டவனை மட்டும் பாருங்க. உங்களுடைய கரத்தை அப்படிங்கிற கரங்களை இதயத்துல பதித்துக் கொள்ளுங்க. அப்படியே இதயத்துல பதித்துக் கொண்டு உங்களை எல்லாம் ஒப்புக் கொடுங்க. உங்களை எல்லாம் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுங்க. அப்படியே உச்ச தலை முதல் உள்ள தாழ்வர ஒப்புக் கொடுங்க. அப்படியே ஒப்புக் கொடுத்து ஒப்புக் கொடுத்து ஜெபித்தால் மட்டும்தான் இறைவனுடைய சித்தம் எல்லாம் நிறைவேறுங்க. இறைவன் விரும்புவதை கொடுப்பார். நீ விரும்பி கேட்பதை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். குடும்பத்துல கடன் தொல்லை பிரச்சனைகள் இருக்கா? குடும்பத்துல கடன் தொல்லை பிரச்சனைகள் இருக்கா? அப்படி கடன் தொல்லை பிரச்சனைகளை மூழ்கி கிடக்கிறாயா? அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவிக்கின்றாயா? அவமானப்பட்டு கிடக்கிறாயா? கூடி குறுகி கிடக்கிறாயா? அதெல்லாம் உன்னை விட்டு போயிடுங்கிறாரு. உனக்கு இனிமேல் அவமானம் இல்ல. கூடி குறுகி கிடக்கின்ற உன் மாலை அவர் உயர்த்துவார் என்று சொல்கிறார். ஆகவே அந்த இறைவனிடம் தஞ்சப்படுங்க. கடன் கொடுத்தவரை நினைச்சு பாருங்க. கடனை கடன் தொல்லை இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கிறாயா? நல்ல வேலை வாய்ப்பு படித்து விட்டு வேலை வாய்ப்பு கிடைக்காமல் பல்வேறு இடங்களில் அடைந்து தெரிந்து கொண்டிருக்கிறாயா? ஒப்பு கொடுத்து செவி. உன்னை ஒப்பு கொடுத்து செவி. என் பெற்றோரின் கடின உழைப்பால் நான் படித்து முடித்து வேலை இல்லாமல் இப்படி பாண்டோண்டித்தனமா தெரிகிறேன் என்ற பெற்றோரே, உங்களுக்கு உதவாத பிள்ளைகளாக, உங்களை உதவி தள்ளுகிற உதாரி பிள்ளைகளாக தெரிகின்ற பிள்ளைகள் இருக்கிறார்களா? ஒப்புக் கொடுங்கள். திருமண தடை இருக்கிறதா? திருமண தடை இருக்கிறதா? ஒப்புக் கொடுங்க. ஐயா, எனக்கு நல்ல எதிர்கால திருமண வாழ்வு அமைய வேண்டும். என் பிள்ளைக்கு நீங்க சொல்றீங்க திருமண தடை இருக்கின்ற பிள்ளைகள், உங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை எதிர்காலம் அமைய வேண்டும், நல்ல வரம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு உங்களை ஒப்பு கொடுத்து சொல்றீங்க. கை கால் மூட்டு வலி இல்ல எந்த வழி இல்ல உடல் உள் உறுப்புகள பாதிப்பு, நெஞ்சு வலிக்குது, ஐயா கிட்னி வலி, என்ன வழி, காது வலி, பட்ட வலி, தோள்பட்ட வலி, கழுத்து வலி, கண் வலி, மூக்கு வலி, சைனஸ் ப்ராப்ளம், என்ற தலைவலி, எல்லா பிரச்சனைகளும் உடல் வலிகள் அத்தனை உடல் உள்ள நோய்கள் என்று அத்தனையும் ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. இருக்கிற எல்லாரும் உங்களை ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. உங்களை ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. இந்த உடல் நோய்களை விட என தீராத பல நோய்களால் துன்பற்ற ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கிய நம் ஆண்டவர், சென்ற இடமெல்லாம் நன்மைகள் செய்தவர், தன் குணமளிக்கும் அற்புதமான கரங்களை நீட்டி தொட்டு குணமாக்கி வந்தவர். அப்படியாக அற்புதங்கள் உங்களையும் தொடுகிறார், உங்களை தொட இருக்கிறார். நீங்கள் உங்கள் கரங்களை உங்கள் இதயத்திலே பொதித்திருக்கிறீர்களே, ஆண்டவர் தொடுகிறார். ஆண்டவர் தொடுகிறார். ஏனென்றால் உங்களை நோக்கி அவர் வந்து கொண்டிருக்கிறார். உங்களோடு இருக்கிறார், உங்கள் இதயத்திலே இருக்கிறார். உங்களை அவர் தொடுகிறார். உங்களை அவர் தொடுகிறார் என்ற உணர்வோடு அப்படியே ஒப்பு கொடுத்து சொல்லிக்க போறீங்க. இந்த உடல் உள்ள நோய்கள் என்பதை விட மனக்காயங்கள், உள்மன காயங்கள் எத்தனை எத்தனை ஆயிரம் ஆயிரம் இருக்கிறதப்பா. கசப்பான எண்ணங்கள், கசப்பான வாழ்வு சிந்தனைகள். அப்படி பேசினான், ஐயோ அவன் அப்படி கேட்டான், அவன் அதை பண்ணிட்டான், அப்பா என் வீட்டுல இப்படிப்பட்டான், என் மாமியார் பண்ணிட்டாங்க, என் மருவ அப்பா என் மதிக்கலை, என் வருகை, என் சொந்தக்காரங்க விட்டார், உடனே அங்காளி பங்காளி என்று எத்தனை எத்தனை உடல் காயங்கள், மனக்காயங்கள், உள்மன காயங்கள் எத்தனை எத்தனை இருக்கிறது. அத்தனையும் ஒப்புக் கொடுங்கள். விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் பகைமை எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. குடிபோதைக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் உங்கள் பிள்ளை அல்லது உங்கள் கணவனுக்கு யாராவது குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கின்றார்களா? அந்த குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் இருக்கிறார்களா? ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. குடும்பத்தில் சமாதானம் இல்ல, அன்பு இல்ல, ஒற்றுமை இல்ல, ஆசிர் இல்ல, சாபம் நிறைந்து கிடக்கிறது, கஷ்டம் துன்பம் வீட்டை திறந்த அத்தனை குடும்பங்களும் இருக்கிறது. ஓட்டெல்லாம் பெய் அப்படி சொல்லுவோம், ஓடெல்லாம் பெய் என்று சொல்வதால துன்பம் துன்பம் துயரங்கள் கஷ்டங்கள் என்று துரத்தி கொண்டே இருக்கிறது என்று நினைக்கிறீங்களா? அப்படியே உங்க குடும்பத்தை, உங்கள் கணவனை, உங்களை, உங்கள் பிள்ளைகளை, மூத்தோரை, மாமா மாமியார், அப்பா தலை என்று அம்மா என்று அத்தனை பேரையும் ஒப்புக்கொடுத்து சொல்லுங்க. குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் வேண்டும், சாபம் நீங்க வேண்டும், சமாதானம் வேண்டும். அப்படி குடும்பத்தை ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. குடும்பத்தில் வயதானவர்கள், நோயின் தனிமையாக படுத்துக் கொண்டிருப்பவங்க, நோயின் வேதனையில துடிகளை இருக்கக்கூடியவர்கள், அவர்களை ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. அந்த உடல் மன நோய்களை தாங்கிக் கொள்ளும் மன திடமும் மன வலிமையும் அவர்கள் பெற வேண்டும் என்று ஒப்புக் கொடுங்க. அப்படியே உங்களுடைய பங்கு தந்தையை ஒப்புக் கொடுங்க. அவர் உங்களுடைய ஆன்மீக வழிகாட்டியாக
உங்களுடைய ஆன்மாவை காப்பவராக, உங்க ஆன்மாவை இறைவனுக்கு உகந்ததாக படைக்க வேண்டும். இதோ உங்கள் மத்தியில் இருந்து கொண்டு உங்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரே, அந்த பங்கு தந்தையை ஒப்புக் கொடுங்க. இந்த பங்கு பலஸ்தரை ஒப்புக் கொடுங்க. உடையான்பட்டி இந்த கிராம பங்கை சேர்ந்த அத்தனை கிராம மக்களை ஒப்புக் கொடுங்க. சமாதானம், ஒற்றுமை, மகிழ்ச்சி, எல்லா வேறுபாடுகளை கடந்து நாம ஒற்றுமையில வாழணும் அப்படின்னு ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்களா? ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்களா? ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போதுதான் உன்னத இறைவனின் அருள் முழுமையாக வருகிறார். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கின்ற நேரம், ஆவியானவர் அருகாடி கொண்டிருக்கிற நேரம், உன்னை ஆவியின் அபிஷேகம் இறங்கி வருகின்ற நேரம், இது அற்புதமான நேரம். சொல்லி அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஜெபிப்போமாங்க. அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமாங்க. சுகம் தரவே இன்று சுகம் தரவே ஜெபிச்சுட்டே இருங்க. கட்டில் போல ஜெபிச்சுட்டே இருங்க. நீங்க ஜெபிங்க. இயேசுவே ஜெபிங்க. நீங்க தான் ஜெபிக்கணும். உங்களுக்கு நீங்க தான் ஜெபிக்கணும். அசுத்த ஆவி பிடிக்கிறது விடுதலை வேண்டுமா? பேய் நடமாட்டா ஒவ்வொரு ஜெபிங்க. நீங்க ஜெபிக்கணும். நீங்க ஜெபிக்கணும். ஜெபிங்க. இயேசுவே 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 ஜெபிங்க. இயேசுவே இயேசுவே ஜெபிங்க. நீங்க ஜெபிச்சுட்டே இருங்க. இயேசுவே 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 அப்பா இந்த சுகம் உள்ளத்திலே மகனாய் அப்பா தேவ பிள்ளைகளா இதோ இந்த நாள் இறை வார்த்தை கேட்டு வார்த்தை வாசிப்பதும் அந்த வார்த்தை வழியை சிந்தித்து தியானிக்கும் அப்பா அமர்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் அப்பா ஆசிரியர் வாழுவப்பா இறங்கி 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 அப்பா இறங்கி வாழு இறங்கி வாழ்வே இறங்கி வாழ்வே மக்களை அறிவி அப்பா மக்களை அறிவி அவருடைய இதயங்களையும் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் சீர்தூக்கி பார்க்கின்றனர். மீது அவர்கள் எத்தனை எத்தனை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். அசைக்க முடியாத அசைக்க முடியாத நம்பிக்கையா அப்பா நீ நலவழித்து அப்பா நீ வாழ்வோடு அப்பா நீ அரவணைத்து கொண்டு அந்த புத்தத்தை கொடுத்து அப்பா நீ சக்தி கழுவி நல்லது செய்தி எனக்கு நலம் இருக்கிறோம் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன் எனக்கு சமாதானம் தருவேன் அப்பா குடும்ப சாபத்தை இறங்கி வாரமே இந்த பிள்ளைகள் இறங்கி இவர்களை கொடுவதா அவர்கள் உள்ளத்தையும் உடலையும் கொண்டு குணப்படுத்துவதா குணப்படுத்துவா குணப்படுத்துவா இதோடு குறிஞ்ச வைத்திருந்த வசதி அப்பா சில மலமை அப்பாவுடைய அபிஷேகம் இறங்கி 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 வரவில்லை இந்த விடைகளுடைய இதயத்தை நிராகப்பட்டவாவி அசுத்தராக விடுதலை நடக்கும் ஒவ்வொருவரையும் நீ கொண்டு குணமாக்கிறீர்கள் ஆவி
மத்திய 21ஆம் அதிகாரத்திலே நீ சொன்னீரப்பா, இந்த சிறு பிள்ளைகளும் இந்த நாள் முழுவதும் அந்த சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பா. அந்த சிறு பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல ஞானத்தை, அறிவை, ஒழுக்கத்தை, பண்பை கொடுத்தப்பா. இந்த பிள்ளைகள் பிறந்த போது மகிழ்ந்தவர்கள் இந்த பிள்ளைகள் நலமோடு வாழ்வதையும் வளர்வதையும் நன்றாய் படிப்பதையும் நல்ல பிள்ளைகளாய் வளர்வதை சிறந்து விளக்குவதை பண்புள்ளவர்களாய் வருவதையும் அவர்கள் நமக்கு நன்றி செலுத்த நல்ல பெற்றோராய் வாழ செய்வப்பா. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பா. இந்த பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுப்பா, நல்ல அறிவை கொடுப்பா, நல்ல ஞாபக சக்தியை, உடல் உள்ள சிறப்பை கொடுப்பா. அதுவும் இந்த காலத்துல அப்பா பிள்ளைகள் எல்லாம் தேர்வுகள் எழுதுகிறார்கள், அரசு பொது தேர்வு எழுதுகிறார்கள். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பா. இந்த பங்களிலிருந்து அரசு தேர்வு எழுதிய பிள்ளைகள் அப்பா எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர்கள் தேர்வில் வெற்றி பெற வேண்டும். நன்றாக அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதித்து அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதிப்பா. அவர்கள் எல்லாரும் ஒரு ஆண்டை கடந்து இன்னொரு ஆண்டுக்கு சென்று அவர்களின் வாழ்க்கை படிக்க இன்னும் 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 உயர்ந்து 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 மிக உயர்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டும். அதனால் அவர்கள் வாழ்வு மாற வேண்டும். அவர்கள் வாழ்வு ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம்ப்பா. ஜெபக்கேளும் ஜெபக்கேளும் தேவனே, ஜெபக்கேளும் அப்பா. நீ மட்டுமே அறிவீரப்பா, நீ மட்டுமே அறிவீரப்பா. நம்புகிறவர்களுக்கு எல்லாம் நடக்கும் என்று சொல்லியப்பா. இயேசுவே உம்மை நம்பும் எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும் என்று சொன்னீரே. இறங்கி 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 வாருங்கப்பா. பிள்ளைகளை தொட்டு குணப்படுத்தும் பிள்ளைகளை தொட்டு குணப்படுத்தும் உடல் நோய்களை கொடுக்கும்ப்பா. மன வலிமை தாருமப்பா. உடல் நோய்களை பாருமப்பா. உடல் அத்தனையும் உயிர் வரட்டுமப்பா. உள்ளத்து போன்ற எலும்புகள் அத்தனையப்பா உயிர் உயிர் வரட்டுமப்பா. உன் சாட்சியாய் அமையட்டுமப்பா. பிள்ளைகளாக இவர்கள் ஆளுநர் இறங்கி வாழ்வா. அசைவாடி கொண்டிருக்கிறதா அப்படியே ஜெபிக்க. நீங்க ஜெபிக்க, நான் உங்களுக்கு சாட்சிக்கிறேன். நீங்கள் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குழந்தைகளுக்காக, உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்காக, எல்லாருக்காக எல்லாவற்றுக்காகவும் ஜெபிக்க. இழந்த இறப்புக்கும் இழப்புக்கும் நன்றி செலுத்துங்க. அப்பா நீ செய்த நன்மையே சிந்திக்கிறது யாருக்கு வல்லமையல்ல தேவனே. ஆசீர்வதி ஆசீர்வதி தேவனே, ஆசீர்வதி தேவனே, ஆசீர்வதி தேவனே. சுகம் தருவதே, சுகம் தாருவதே, சுகம் தாருவதே, சுகம் தாருவதே, சுகம் தாரும் தேவனே, சுகம் தாரும் தேவனே, சுகம் தாரும் தேவனே. உமக்கு ஒருவரையும் ஆசீர்வதித்தவனே, ஆசீர்வதித்தவனே. நீரடா சொல்லிருக்கிறேன், நீ வெறுங்கையோடு போக மாட்டாய், நீ வெறுங்கையோடு போக மாட்டாய். கவலையும் கண்ணீரும் இல்லை, இனி உன் வாழ்வில் தொல்லையே இல்லை என்று சொன்னீரப்பா. பாவம் பிள்ளைகளை அப்படியாக ஆசீர்வதித்து இந்த நாளின் நிறைவிலே நீர் அவர்கள் இல்லத்துக்கு அனுப்புவப்பா. அவர்களை வெறுங்கையாய் அனுப்பிவிடாதப்பா. அவர்கள் உள்ளம் நிரம்பி, அவர்கள் கரங்கள் நிரம்பி, அவர்கள் மனதும் ஆசியும் உடலும் உமது அருளால் நிரம்பி செல்லட்டும் அப்பா. நிரம்பி செல்லட்டும் அப்பா, நிரம்பி செல்லட்டும் அப்பா. அவர்கள் வாழ்வில் ஏற்படுகிற கவலைகள், கண்ணீர் அத்தனையும் போக்கிடும் அப்பா, அத்தனையும் போக்கிடும் அப்பா. என் மகளே, என் மகனே, உன் வாழ்வில் நீ தொல்லையே இல்லை என்று சொல்லும் அப்பா. அப்படியான ஆசீர்வாதத்தை கொடு, அப்படியான ஆசீர்வாதத்தை கொடுப்பா. அவமானத்தை மாற்றுகிறார் ஆண்டவர், உன்னை உயர்த்துகிறார். குனிந்த உன் வாழ்வை தலை நிமிரச் செய்கிறார்.
நம்புங்க, நம்புங்க. நீ பெற்ற அவமானத்தை எல்லாம் அவர் மாற்றுகிறார். அவர் மாற்றுகிறார், மாற்றுகிறார். ஆண்டவர் உன்னை உயர்த்துகிறார். உன்னை மட்டுமல்ல, உன் குடும்பத்தில் உயர்த்துகிறார், இந்த ஊரையும் உயர்த்துகிறார், இந்த சமூகத்தை முழுவதும் இந்த பங்கு தளத்தை அப்படியே உயர்த்துகிறார். அவமானத்தில் இருந்து உங்களை விடுவிக்கிறார். குனிந்து குறுகி போய் நின்ற உன் வாழ்வை அவர் தலைமுறை செய்கிறார் என்று உணர்ந்து அந்த ஆசிரியை வேண்டி செவிங்க. கண்களை போய் அப்படி செவிங்க. பயமுறுத்தும் சாத்தானை, பயமுறுத்தும் சாத்தானை, அசுத்த ஆவிகளின் பிடிகள், அந்த பிடிகள் அத்தனையும் அவர் விடுவிக்கிறார். அந்த சாத்தானை ஒரு வாழ்வில் இருந்து ஓட 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 உரட்டுகிறார், ஓட ஓட உரட்டுகிறார். உன் எதிர்கள், உன் எதிர்கள் நீ கவர்ந்து போக வேண்டும், நீ தாழ்ந்து போக வேண்டும், நீ அவமானப்பட வேண்டும், நீ கூடி குறுகி வாழ வேண்டும் அப்படி நினைச்சிட்டு இருக்க உன் எதிர்கள், அவர்களையும் அவர் விரட்டுகிறார். உன் எதிர்களில் இருந்து அவர் உன்னை காக்கின்றார். ஒரு வழியாக இல்லை, 7 வழியாய் அவர் துரத்துகிறார். உன் எதிரிகள் உண்மையில் வெற்றி கொள்ள மாட்டார்கள். உன் எதிரிகள் உண்மையில் வெற்றி கொள்ள மாட்டார்கள். நிச்சயமாக அவர்களுக்கு கிடைப்பது ஏமாற்றமே. ஏனெனில் நீ ஆண்டவர் இயேசுவை நம்பிக்கை கொண்டிருக்கிறாய். இயேசுவை நம்பும் உனக்கு நல்லதுதான் நடக்கும், நல்லதுதான் நடக்கும். ஆகவே நீ கவலைப்படாத. அவர் உன்னை வெறுங்கையால் அனுப்பல. இன்னைக்கு உன்னை நிரப்பி அனுப்புகிறார். ஆசீர்வாதத்தால், சமாதானத்தினால், அன்பினால், ஆற்றலினால், வல்லமையினால், அபிஷேகத்தினால், நிறைவான சமாதானத்தினால் விடுதலை கொடுத்து உனக்கு உன் உள்ளத்தையும் உன் உடலையும் உன்னையும் நிரப்பி அனுப்புகிறார். கவலையும் கண்ணீரும் இல்லை. உன் வாழ்வில் இனிமேல் தொல்லைகளே இல்லை. அப்படியே இதயத்தில் இருக்கின்ற கரங்களை எடுத்து விரித்து இதயத்தில் பதித்து செபித்தோம். அப்படியே இதயத்தில் இருக்கின்ற கரங்களை எடுத்து விரித்து செபிப்போமா? உங்களை ஒப்பு கொடுத்திருக்கீங்க. உங்க குடும்பத்தில் உங்க பிள்ளைகள், உங்கள் கணவன், உங்கள் வீட்டில் இருக்கின்ற முதியோர், பெற்றோரை, நோயினால் வாடுபடுற உங்களுடைய பிரச்சனைகளை, கடந்துள்ள பிரச்சனைகள், திருமண தடைகள், எல்லாத்தையும் குடும்ப ஒற்றுமை சமாதானம் இல்லாத எல்லா நிலையும் ஒப்பு கொடுத்திருக்கீங்க. இறப்புகள், இழப்புகள் அத்தனையும் ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க. அப்படியே சொல்லி போவாங்க. பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். முழங்கால் பிடியிடுவோம். மாண்புயரின் கீதம் பாடுவோம்.
திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைவருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றுக்குள் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் உம்மை மன்றாடுகிறோம்.